ராமநாதபுரம் மாவட்டம் காட்டுப்பரமக்குடி கண்மாய் நிரம்பியதால் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அதனை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா, வணக்கம். இப்போ 500க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டனரா? அங்கு தற்போது நிலவக்கூடிய சூழல் என்ன? இந்த நீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். பரம்பக்குடி அருகே காட்டுப்பரமக்குடி கண்மாய் முழு கொள்ளளவு நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்த அப்போது மக்கள் அவதி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி அருகே திருச்செந்தூர் பஞ்சாயத்து உட்பட்ட அம்பு நகர் உள்ளது. இங்கு சுமார் 500 குடியிருப்புகளை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட வசித்து வருகின்றனர். அம்பு நகருக்கு அருகில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான காட்டுப்பரம்புடி கிராமத்தில் பாத்தியப்பட்ட கண்மாய் உள்ளது. வைகை ஆற்றில் இருந்து வளரி பிரதான கால்வாய் மூலம் காட்டுப்பரம்புடி கண்மாய்க்கு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதமாக கண்மாய்க்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் காட்டுப்பரம்புடி கண்மாய் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த நிலையில் மூல வகையில் பெய்த கனமழையால் வைகை அணையில் இருந்து மழைநீர் திறந்து விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காட்டுப்பரம்புடி கண்மாய் கூடுதலாக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. காட்டுப்பரம்புடி கண்மாய் முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் அதிக அளவில் தண்ணீர் வந்ததால் அருகில் உள்ள அன்புநகர் குடியிருப்புகளை கண்மாய் நீர் சூழ்ந்துள்ளது. அன்புநகர் பகுதியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் இடுப்பளவு தண்ணீரை நடந்து செல்கின்றனர். அதிக அளவு தண்ணீர் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்தால் குடியிருப்புக்குள் பாம்பு, பூரான், தேள் உள்ளிட்ட விஷ ஐந்துகள் வருவதால் இப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.